பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் நடக்கும் ஈரான் அமெரிக்க போர் இந்தியாவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பாதிப்பு பிரேதங்களை எரிக்க முடியாத அளவுக்கு சென்றுள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் காரணமாக உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்தியாவில் முதற்கட்டமாக எல்பிஜி என அழைக்கப்படும் எரிவாயுவுக்கு கடும் தட்டுப்பாடு நேரிட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட பெருநகரங்களில் பெரும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் நேரிட்டுள்ளது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாடு உள்ளதால் திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள சடலங்களை எரிப்பதற்கு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாநகரில் கிரிவல பாதையில் உள்ள எரிவாயு தகன மேடையில் தற்போதைய 15 சிலிண்டரை கையிருப்பு இருப்பதால் இனிவரும் நாட்களில் பிரேதங்களை எரிப்பதில் சிரமம் ஏற்படும் என்றும், இறந்தவர்களின் உடலை எரிப்பதற்கு விறகு மற்றும் வரட்டி வைத்து பழைய முறைப்படி எரிவூட்டல் நடைபெறக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள எரிவாயு தகன மேடை மேலாளர் கண்ணகி, பழைய முறையில் இறந்தவர்களின் உடலை எரித்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்றும், உலக பிரசித்தி பெற்ற கிரிவல பாதையில் தகன மேடை இருப்பதால் பிணங்கள் எரியூட்டும் போது அதிலிருந்து வரும் துர்நாற்றம் சுற்றுச்சூழலை பாதிக்கும் என்று கூறினார். இப்போ வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கும்னு சொல்லிட்டாங்க, நிறுத்தி வைக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த செய்தியை பார்த்ததுலேருந்து ரொம்ப அச்சமாக இருக்குது. அப்படி எங்களுக்கு இந்த சிலிண்டர் தீர்ந்த பிறகு பிரேதங்கள் எரியூட்டல் வந்தால் பழைய முறைப்படி தான் பண்ணியாகணும். அந்த பழைய முறைப்படி நம்ம பண்ணோம்னா நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லாத சுகாதாரமற்ற இருக்கலாம். ஏன்னா பிணம் எரிக்கும் போது அந்த புகையெல்லாம் வரும். இந்த எரிவாயு தகன மேடை இருக்கிறது கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களை கடைசி லிங்கம் ஈசான லிங்கத்துக்கும் பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் யாத்திரை நிவாச விடுதியும் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது அங்கே இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதால் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.